கஸ்தூரி ஓ கஸ்தூரி கஸ்தூரி ஓ கஸ்தூரி என்னண்ணே இப்பதான் எந்திரிச்சீங்களா? காபி எந்திரிச்சேன். மூஞ்சி கழுவுன கொஞ்சம் காபி தண்ணி குடு. இதோ கொண்டு வரேன். இன்னும் எந்திரிக்கலையா? ராத்திரி கண்டு முடிச்சு டிவி பாத்துங்க. அதான் தூங்கிட்டு இருக்காங்க. சரி சரி தூங்கட்டும் தூங்கட்டும். நீங்க காபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். குளிச்சிட்டியாமா? குளிச்சிட்டேன். தலையை சீவிட்டு வாமா. உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை பார்க்கலன்னு குறைப்பட்டுக்குவ, இப்ப எப்படி சொல்ற? போடி பெரிய மனுஷி. காபி போட்டு குடுக்கறேன், கொண்டு போய் உன் வீட்டுக்கார கொடு போ. அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? இன்னும் நல்லா தூங்கி ஓய்வு எடுக்க வேண்டியதுதானே? சார், ஜெயந்தியை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிங்களா? அப்ப இன்னும் நீங்க ஜெயந்தியை மறக்கல? இல்ல, அது இல்ல சார். காணாம போன ஜெயந்தியை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்துல அவ எந்த மூலையில இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பாருங்க, உங்க வாழ்க்கையில இனிமே ஜெயந்திக்கு இடம் இல்ல. இந்த பானு மாப்பிள்ளை கிட்ட கொண்டு போய் கொடு. உங்க மனசுல கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அவன் நினைப்ப சுத்தமா தொடச்சி எரிஞ்சிருக்கு. பானுதான் இனிமே உங்க மனைவி. அவளுக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண நினைக்காதீங்க. சத்தியமா பானுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார். ஆனா ஜெயந்திக்கு நான் செஞ்ச துரோகம் காலத்துக்கு என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கும். ஜெயந்தியோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணங்கிற குற்ற உணர்வு என்னைக்கும் அழியாது சார். ஜெயந்தி நல்லா இருக்கா, நல்லபடியா பொழைக்கிறா அப்படிங்கிற ஒரு செய்தி தான் என் மனசை சாந்தப்படுத்தும். அதனால்தான் சார் ஜெயந்தி பத்தி அடிக்கடி உங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை என்னால புரிஞ்சிக்க முடியுது தியாகு. ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. உங்க செயல்ல நடவடிக்கையில கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சாலும் பானு கண்டுபிடிச்சிருவா. எங்க இருக்காரு? ஆளையே காணுமே. அப்படி அவளுக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்காதீங்க. ஜெயந்திக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ராஜாவுக்கோ உங்க அம்மாவுக்கோ இல்ல பானுவுக்கோ எப்போ எந்த கட்டத்திலும் தெரியக்கூடாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. அவருக்கு நீங்க எடுத்துக்கங்க மாப்ள, உங்களுக்கு தான் ஸ்பெஷல். பரதண்ணா, அப்பப்போ என் வீட்டுக்காரரை தனியா கூட்டிட்டு வந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள ரகசியம்? அது ஒண்ணு இல்லம்மா. என்ன ரகசியம் எங்களுக்குள்ள? இல்ல இல்ல, கண்டிப்பா ஏதோ ரகசியம் இருக்கு. ஆனா இந்த பானு யாரு? உங்க தங்கச்சி விடுவாளா?
ராத்திரிக்கு தலையண மந்திரம் போட்டு அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேன்.